Hello students, Anna University non-autonomous affiliated engineering collegesக்கான ஏப்ரல் மே 2024 எக்ஸாமினேஷன் அப்படின்றது செமஸ்டர் எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தியரி எக்ஸாம் வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூஜி ஃபுல் டைம் பார்ட் டைமில் படிக்கக்கூடிய டிகிரி ப்ரோக்ராம் படிக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம் ஆஃப்டர்நூன் செஷனில் நடக்க வேண்டிய எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்டு சஸ்டைனபிலிட்டி இருக்குது. பார்த்தீங்களா, இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சப்ஜெக்ட் கோட் அப்படின்றது மாறும். ஸோ 3 டிபார்ட்மெண்ட்டுக்கான சப்ஜெக்ட் கோடெலாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்டை வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் குறிப்பாக அந்த 10ஆம் தேதி ஜூலை 10ஆம் தேதி அட்டன் பண்ண போகிறவங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து அதுக்கு பதிலாக ஜூலை 31ஆம் தேதி அந்த வந்து அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, அன்றைக்கி அதே ஆஃப்டர்நூன் செஷன்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் செஷன் நடக்க வேண்டிய எக்ஸாமை அதே ஆஃப்டர்நூன் செஷன்லேயே கண்டக்ட் பண்ணுறாங்க. டேட்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஜூலை 10க்கு பதிலாக ஜூலை 31 அன்னைக்கு எக்ஸாம் அப்படின்றது நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஏப்ரல் மே 2024 எக்ஸாம் நடக்க போகிற எக்ஸாமில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் பண்ணாங்கன்னா அகைன் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.